வணக்கம். வாங்க கூலா சமைக்கலாம். இந்த வாழைப்பூன்றது நம்ம ஹெல்த் பராமரிப்பில் எவ்வளோ ஒரு நல்ல உணவுன்றது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். தட் டூ ஃபார் லேடீஸ் யூட்ரஸ் ப்ரொடெக்ஷனுக்கு அவ்வளோ நல்லது. மாதம் மினிமம் 2 வாட்டியாவது வாழைப்பூவை ஏதான ஒரு வகையில் ஐதர் பருப்புஸ்லியாவோ இல்லைனாக்க கூட்டு மாதிரியோ இல்லைன்னா அரைச்சி விட்டு சாம்பார் மாதிரியோ இல்லை வடை மாதிரியோ கண்டிப்பாக எதுலையான்னு இதை யூட்டிலைஸ் பண்ணோன்றாங்க. பட் ஜென்ரலாக நம்ம இதில் இருக்கிற இதை ஆயறது, அதில் இருக்கிற அந்த நடு காம்பை எடுக்கிறது, ஸோ அந்த வேலைகள்னால் நம்ம ஜென்ரலாக இதை பண்ணாமல் யூஸ்வலி அதை போஸ்ட்போன் பண்ணி ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம். ஸோ நான் நேத்திக்கு நல்ல பெரிய ஒரு வாழைப்பூ வாங்கிட்டு வந்தேன். அதில் பாதி பூவை தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நடுப்புற இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போது பருப்புசிலி அண்ட் மோர் குழம்பு இன்னைக்கு பண்ண போகிறேன். எப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இந்த ஓட்டை மாதிரி போட்ட ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை போட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு இந்த குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஜலம் வச்சு ஒரு பிளேட்டை வச்சு நம்ம இதை வச்சுடலாம். ஸோ தட் நமக்கு அது ஜென்ரலாக வாழைப்பூ வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் அது மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு இந்த ஓட்டை போட்ட பாத்திரத்தில் வச்சிட்டோன்னா ரொம்ப கரெக்டு பதத்துக்கு வெந்துக்கும். ஒரு விசில் விட்டு இதை எடுத்துக்கலாம். அது குக்கர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே மோர் குழம்புக்கு வறுத்துருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, துளியோண்டு அரிசி, 2 பச்சை மிளகா, ஒரு வத்த மிளகா, இஞ்சி, ஒரு பிஞ்சு வெந்தயம் அண்ட் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு தனியா, இதெல்லாம் போட்டு வறுத்துருக்கேன். ஸோ இது ஆறின உடனே இதோட தேங்காயம் போட்டு விழுமுனை அரைச்சி மோரில் நல்லா கடைஞ்சிட்டு உப்பை போட்டு மஞ்சப்பொடி போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்த உடனே இறக்க வேண்டியதுதான். இப்போது பருப்புசிலிக்கு தேவையான கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் 2ம் காத்தாலேயே நான் ஊற வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸாக ஊறின்னு இருக்கு. இந்த தண்ணியை நல்லா இருத்துட்டு ஓரளவு குறக்குறன்னு ரொம்ப விழுமூணு அரைக்காமல் அதை அரைச்சி எடுத்துட்டு வதக்க வேண்டியதுதான். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு வெடித்த உடனே பெருங்காயம் போட்டுட்டு இதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த விழுதை அப்படியே இதில் சேர்க்குறேன். இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி விட்டுட்டு கிளறி விட்டோன்னா மொத்தமாகவே ஒரு 5 மினிட்ஸில் இது ஃபுல்லாகவே உதிர்ந்துடும். இதை ஒரு கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வைக்கிறேன். நடுப்புற ஒரு வாட்டி மூடியை திறந்து அதை பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் வச்சுருக்கோம். 10 நிமிஷத்தில் எப்படி உதிர்ந்துருக்காங்க. இப்போ இந்த வாழைப்பூ நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதோடு சேர்த்து கிளறி ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்க வேண்டியது. வாழைப்பூ பருப்புசிலியும் மோர் குழம்பும் ரெடி.